அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும், மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் ஈத்திகாஃப் இருக்கும் நன்மை உங்களுக்கு வேண்டுமா? அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை கேளுங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவனுக்கு அவனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய தேவையை நிறைவேற்றி தருவது மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் ஈத்திகாஃப் இருப்பதை விட மேலானது என்று. ஆதாரம் அல்-முஅஜ்ஜம் அல்-கபீர் தபரானி. இதன் விளக்கம் என்னவென்றால், மஸ்ஜிது நபவி அதாவது மதீனாவை வணங்குவதை மற்ற எங்கும் வணங்குவதை விட அதிக நன்மை தருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் பள்ளிவாசலில் ஒரு தொழுகை செய்வது மற்ற பள்ளிவாசல்களில் 1000 தொழுகை செய்வதை விட மேலானது என்று. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அப்படி உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் முழுக்க ஈத்திகாஃப் செய்வதை விட ஒரு சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானதாக கூறியிருக்கிறார்கள். இன்றைய சூழலில் இன்றைய காலகட்டத்தில் நம் சகோதரனுடன் மனக்கசப்பும் சண்டையும் விட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முன்னதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தன்னுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதே மேலானது என்று. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கிணங்க இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் நம்மளுடைய சகோதரனை பேணி காப்பவர்களாகவும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுபவர்களாகவும் ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.